தைரியம் இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துங்கள், ஜனாதிபதி அனுரவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சவால் என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. நாட்டில் ஜனநாயகத்தை சீர்குலைத்து நீதித்துறையை தமது முழுமையான அரசியல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் முயன்று வருகிறது. நீதித்துறையை அரசியலாக்க முயற்சிக்காமல் தைரியம் இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகர்ணா ஜனாதிபதிக்கு சவால் விடுத்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கதான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை சந்திப்பதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார். அவருடைய சந்திப்பின் போது ஜனாதிபதி தெளிவான பல விடயங்களை கூறியிருக்கிறார். நாட்டின் மக்களை பாதுகாப்பது, மக்களுக்கான அநீதிகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பது, மக்களை பாதுகாக்கின்ற வகையிலான விடயங்களை மேற்கொள்வது அல்லது அந்த தேங்கி கிடக்கின்ற வழக்குகளை நிறைவு செய்வது போன்ற மக்கள் மயப்படுத்தப்பட்ட விடயங்களுக்காக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். அந்த தீர்மானமானது என்னுடைய பதவிக்கு பிரச்சனையாக வந்தாலும் அல்லது எனக்கு என்னுடைய உயிருக்கோ அல்லது உயிருக்கு அச்சுறுத்தல் நிலைமைகள் வந்தாலும் கூட பதவி விட்டு செல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். மக்களுக்கான பாதுகாப்பு அல்லது இந்த உயிர்த்த ஞாயிறு போன்ற தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் என்பது உயிர் அச்சுறுத்தலோடு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆபத்தான சம்பவமாக இருந்தாலும் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகை நடவடிக்கைகள் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். நடவடிக்கை மேற்கொள்ளப் போகின்றோம். எனவே அதற்காக எந்த விதமான உயர்ந்தபட்ச முயற்சிகளையும் உயர்ந்தபட்ச அர்ப்பணிப்புகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அன்ரோகபாத் திசாநாயக்க அவர்கள் அண்மையில் இடம்பெற்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய விசேடமான சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல இந்த சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த முக்கியமான விவகாரம், இந்த சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கான விடயத்தில், இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான விடயத்தில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற எந்தவிதமான ஆலோசனைகளோ எந்தவிதமான சரத்துகளும் சட்டத்தில் அல்லது இலங்கை அரசியலமைப்பில் இல்லை. அதன் காரணமாக அதற்கான தேவை இல்லை என்ற அடிப்படையில் அவரும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த விவகாரம் நேர்த்தியான முறையில் இப்போது அது முதலில் பேசுபொருளாக மாற்றப்பட்டது, பிறகு அது அமைச்சரவை கொண்டு செல்லப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது, அதற்கு பிறகு அது அதனுடைய சட்டமூலம் வர்த்தமானில் வெளியிடப்பட்டு இப்போது அதனை சவாலுக்கு உட்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு எதிர்வரும் சில தினங்களில் அது பாராளுமன்றத்துக்கு வரவிருக்கிறது. பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் அந்த சட்ட தொடர்பான விடயங்களை விவாதிக்க முடியும். அதற்கு பிறகு நிறைவேற்றுவது அல்ல என்பதை பாராளுமன்றம் அது முடிவு எடுக்கும் என்பதாகத்தான் அரசாங்க தரப்பு தெரிவிக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த விவகாரம், இந்த விடயத்தில் மக்களின் பாதுகாப்பை மையப்படுத்திய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது நாங்கள் அதற்கின்ற அச்சுறுத்தல்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளப் போவதில்லை. நான் பதவி விட்டு செல்ல வேண்டுமாக நிலைமை வந்தாலும் கூட அதனை நாங்கள் தைரியமாக முன்னெடுக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அன்ரோகபாத் திசாநாயக்க இந்த விவகாரத்தில் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருந்தார்.